இன்றைக்கி பார்த்தீங்களா சார், நம்ம இந்த நிறுவனத்தில் ஒருத்தருக்குலாம் வேலை இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் இன்றைக்கி லீவ் விட்ருப்பாங்க. நம்ம எல்லாம் வெளியிலலாம் போயிருப்போம், கோயிலுக்கு போயிருப்போம், குலதெய்வம் கோயிலுக்கோ மாரியா கோயிலுக்கு போயிருப்போம். இன்றைக்கி கம்பெனி இல்லாதனால பெண்களை எல்லாமே வந்து இன்றைக்கி மண் சோறு சாப்பிட்ற சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க நிர்வாகம். இந்த நிர்வாகம் வந்து கம்பெனி எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, இந்த நிறுவனத்தை நடத்தணும், மீண்டும் எங்களுக்கு எடுத்து நடத்தணும், நடத்தணும். முதல்ல அந்த வருகை பகுதி இயந்திரத்தை வருகை பை இயந்திரத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு இது ஒரு விஷயத்தை வந்து தமிழக அரசு கூட இது வந்து பொறுப்படுறதே இல்லை. இது வரைக்கும் வந்து எந்த துறையும் வந்து தொழிலாளர் துறையிலேருந்து எதுவுமே வந்து கண்டுக்கல. இப்போ 4வது நாள் நாங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் தொடர்ச்சியாக நடப்போம், இந்த போராட்டம் கைவிட மாட்டோம். இன்றைக்கி இந்த போராட்டம் நாளைக்கு ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு போராட்டத்தை மாற்றி அமைச்சு நாங்கள் தொடர்ந்து 100 நாள் இல்லை, எத்தனை நாள் எங்களோட கோரிக்கையை வெல்லும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடருவோம். பெண்ணுங்கள் வந்து சார் பிரார்த்தனை பாவம். நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்சோறு சாப்பிட்ற சூழ்நிலைக்கு நிர்வாகம் கொண்டாந்துருக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் மண்சோறு சாப்பிட்டு எங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு இறைவனுக்கிட்ட வேண்டிக்கிட்டு மண்சோறு சாப்பிட்றோம். நாங்கள் இன்றைக்கி வேறு தங்கம் தொழிற்சங்கம்.